ஜீவாவை வச்சு பெரியப்பாவோட பேரை கெடுக்கணும், சொத்தை பிரிச்சு பங்கு வாங்கணுங்கிறதெல்லாம் பின்னாடி நடக்க போற விஷயம். புவனா போன வேகத்துக்கு அவளால அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க முடியுமான்னு தெரியல. ஏன் அவ இன்னைக்கு ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா மாயா? பயப்படல சித்தப்பா, முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். மச்சான் வேற கோவில் வேலையை மேற்பார்வை பார்க்க போறேன்னு தனியா போயிருக்காரு. நானே இருந்து பாத்துக்கிறேன், நீங்க யாரும் வர வேண்டான்னு நம்மளையும் தடுத்துட்டாரு. அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயப்படுறியாமா? பெரியப்பாவுக்கு ஆபத்து எதுவும் வராது. அவரை சுத்தி எப்பவும் 10 பேர் இருக்கிற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லி செட் பண்ணி வச்சுட்டேன். ரகுராம் அழிக்கிற வரைக்கும் எனக்கு அமைதி கிடையாது. எனக்கு ஏமாத்தின அந்த ரகுராமையும் அவன் குடும்பத்தையும் அழிச்சு ஒழிக்கணும். அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும். அந்த சந்தோஷம் எனக்கு இன்னைக்கே கிடைக்கணும்னு. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ரகுராம் ஜானகிய பதவியில உட்கார வச்சதுக்கும் என் கழுத்தறுத்த அந்த மாயாவுக்கும் பாடம் புகட்டுற மாதிரி ஒரு காரியத்தை இன்னைக்கே பண்ணணும். அதனாலதான் அவங்கள வீடு புகுந்து வெட்டி போட்டலான்னு சொன்னேன். நீ அதுக்கும் ஒத்துக்கல. இப்போ உன் மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லு, நான் அதை உடனே செஞ்சிடறேன். அண்ணே, கத்திய தீட்டாத புத்திய தீட்டுன்னு சொல்லுவாங்க. எடுத்தும் கவுத்தோன்னு போய் வெட்டிட்டு வரது இல்லன்னு, இது வேரோட புடுங்கிறது. பஞ்சாயத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னப்போ ஜீவா மயக்கம் போட்டு விழுந்து தனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி பெரிய டிராமா பண்ணி பிளட் டெஸ்ட் எடுக்க விடாம தடுத்துட்டான். ஆமா, அண்ணன் கூட அந்த டெஸ்டுக்கு மறுப்பு சொல்லாம சம்மதிச்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவா சொன்னபடி அவன் பெரியப்பாவோட புள்ள இல்லன்னு நிரூபிக்க அவரும் தயாரா தான் இருக்காரு. ஆமாமா, மச்சான் டெஸ்டுக்கு ஒத்துக்கும் போதே உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட அந்த டெஸ்ட் எடுத்துதான் நம்ம மச்சானை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன? அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அது சரிமா, ஆனா இப்ப எதுக்கு இந்த பேச்சு? சொல்றேன் சித்தப்பா, கோபத்தோட போயிருக்கிற புவனா நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி முதல் அடி நம்மளோடதா தான் இருக்கணும். அதுக்கு நீங்க 2 பேரும் தான் களத்துல இறங்கணும். சொல்லுமா, நாங்க என்ன செய்யணும் நீ சொல்லு. நான் ரகுராமுக்கு மனைவி ஆக முடியாம ரகுராம் கிட்ட தோத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு பெரிய வழியை தரலன்னு. ஆனா அந்த ஜானகி கிட்ட ஏய் பொண்டாட்டி. என்னடா? நான் என் பொண்டாட்டிகிட்ட ரொமான்ஸ் பண்றேன். ஏய், இது ரொமான்ஸ் பண்ற இடமா? அதுவும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு. ஹால்ல உட்காந்து ரொமான்ஸ் தானே பண்ணாங்க. டேய் உன்ன. ஓஹோ, என் புருஷன் கூட நான் ரொமான்ஸ் பண்ண கூடாதா? அப்படி முறைச்சு பாக்குறீங்க? நான் ரொமான்ஸ் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் தான் இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்ப? போதும், எடுத்து வை. சீனு, இப்படி ஹால்ல உட்காந்துக்கிட்டு என்ன கொஞ்சற திடீர்னு பெரியம்மா வந்தா என்ன நினைப்பாங்க? நம்மள பத்தி அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? அது நம்ம ரொமான்ஸ் எல்லாம் ரூம்குள்ள தான் வச்சுக்கணும். இப்படி வெளியில எல்லாம் வச்சுக்க கூடாது. ஓ, அப்ப ரூம்குள்ள போய் பாத்துக்கலாம்னு சொல்றியா? வா வா வா, எந்திரி, வா வா வா. ஏய் வா. இரு சீனு, ஏன் இவ்ளோ அவசரப்படுற? என்ன? நான் லேப்டாப் எடுக்க சரி, வேண்டாமா? எடுத்து வா. Sir, please stand up. எப்படி போனம்மா?
இவ்வளவு நாளா ஒரு திருட்டு பையில நம்ம கூட வச்சிட்டு இருந்திருக்கோம். இனி லாக்கர் இருக்கிற ரூமுக்கெல்லாம் 2 பூட்டு போடணும் போல இருக்க. 2 எல்லாம் பத்தாது சார், 10 கூட போடுங்க. பூட்டை திறக்கறதுல ஐயா கில்லி. அப்போ டிஜிட்டல் லாக் தான் போடணும். போட்டு பாருங்களேன். நீங்க டிஜிட்டல் லாக் போட்டு பாருங்க, திண்டுக்கல் பூட்டு போட்டு பாருங்க, எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவேன். அதுலயே ஐயா கில்லி. மேடம், யார் மேடம் இவரு? என்னை விட பயங்கரமான ஆளா இருக்காரு. சரி, நீ வேலையை பாரு. இவ்வளவு பெரிய சாதனைலாம் பண்ணிருக்கேன். ஒரு தேங்க்ஸ், ஒரு அப்ரிசியேஷன் ஏதாவது. அப்ளிகேஷன் தானே கொடுத்துட்டா போகுது. வேணாம், இருக்கட்டும். நான் உள்ள போறேன், கிச்சனுக்கு போறேன். டிஃபன் தானே கேட்டீங்க? இட்லி, தோசை, வடை ஏதாவது வேணுமா? ஏய், சரி சரி, நீங்க பேசுங்க. டீ காஃபி வேணாமா? சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க மேடம், எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? உன் தங்கச்சி பார்வதி மாயா கால்ல விழுந்து கெஞ்சியும் அவளை மதிக்காம மாயா உன்னை போலீஸ்ல புடிச்சு தந்துட்டா. அதுக்கு பழித்திக்க வேண்டாமா? மேடம், நான் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல அழைச்சிட்டு போகும்போதே தப்பிச்சு போய் அந்த மாயாவை காலி பண்ணிடலாம் தான் நினைச்சேன். சூழ்நிலை சரியா அமையல. என்னோட லக்கு, நீங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் போய் அந்த மாயா கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ முடிக்க வேண்டியது மாயாவில்ல, ஜானகி. ஜானகியா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, ஜானகி கதையை முடிக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை வெளியே எடுத்தேன். என்ன மேடம், மாயா தானே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டா? அது மட்டும் இல்லாம எங்க அண்ணனை விட்டுட்டு என் தங்கச்சி அவ காலில் விழுந்து கதறினான். என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணதை பத்தி கூட நான் கவலைப்படல. என் கண்ணு முன்னால என் தங்கச்சி அவ காலில் விழுந்து கெஞ்சினால, அது என் கண்ணுல அப்படியே இருக்கு மேடம். அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை கொன்னாதான்